சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள காவேரி மருத்துவமனையில் மீண்டும் அனுமதிக்கப்பட்டுள்ள திமுக தலைவர் கருணாநிதியை காண தொண்டர்கள் குவிந்தனர். இதனால் பரபரப்பு அடைந்துள்ளது மருத்துவமனை வளாகம். அங்குள்ள எமது செய்தியாளர் நாகராஜிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் நாகராஜ், இப்போ திமுக தலைவர் கருணாநிதிக்கு மருத்துவமனையில் எத்தனை நாட்கள் சிகிச்சை அளிக்கப்பட இருக்கிறது, அதை பத்தி சொல்லுங்க. திமுக தலைவர் கருணாநிதி உடல்நலக்குறைவு காரணமாக ஆழ்வார்பேட்டையில் உள்ள காவேரி மருத்துவமனையில் நேற்று இரவு 11 மணி அளவில் அனுமதிக்கப்பட்டார். அவர் அனுமதிக்கப்பட்டதை தொடர்ந்து காவேரி மருத்துவமனையிலிருந்து ஒரு செய்திக்குறிப்பு வெளியானது. அதாவது தொண்டை மற்றும் நுரையீரலில் ஏற்பட்ட தொற்று காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்றும் அதற்கான உரிய சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அதற்கான மருத்துவர்கள் குழு நியமிக்கப்பட்டு திமுக தலைவர் கருணாநிதிக்கு தொடர்ந்து சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதாவது திமுக தலைவர் கருணாநிதிக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த நோய் தொற்று அதனுடைய தீவிரம் எந்த அளவுக்கு இருக்கிறது, அதற்கு எத்தனை நாட்கள் சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற தகவல்கள் உறுதியாக நமக்கு கிடைக்கவில்லை. அந்த தொற்றின் தீவிரத்தை பொறுத்தே திமுக தலைவர் கருணாநிதி அவர்களுக்கு தொடர்ந்து சிகிச்சைகள் வழங்கப்படும் என மருத்துவமனை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அவருக்கு என்ன மாதிரியான மருந்துகள் சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருகின்றன, எத்தனை நாட்கள் தொடர்ந்து அவர் மருத்துவமனையில் தங்கியிருக்க வேண்டும் என்பது குறித்த தகவல் அதிகாரப்பூர்வ தகவல்கள் எதுவும் வெளிவரவில்லை. ஆனால் நேற்று இரவு அனுமதிக்கப்பட்டதிலிருந்து ஒரு மருத்துவர்கள் குழு தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் இன்னும் எத்தனை நாட்கள் மருத்துவமனையில் இருக்க வேண்டும் என்பது தொடர்பான அதிகாரப்பூர்வமான தெரிவிப்பு மருத்துவமனையிலிருந்து வெளிவரவில்லை. தொடர்ந்து ஓரிரு நாட்கள் மருத்துவமனையில் தங்கியிருந்து அவருக்கு உரிய சிகிச்சைகள் பெற வேண்டியிருக்கும் என்ற ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. அதனால் மருத்துவமனையிலிருந்து அதிகாரப்பூர்வமான தகவல்கள் வெளியிட்டால் மட்டுமே திமுக தலைவர் கருணாநிதி எத்தனை நாட்கள் மருத்துவமனையில் தங்கியிருப்பார், அவருக்கு என்ன மாதிரியான சிகிச்சைகள் வழங்கப்படும் என்பது குறித்த தகவல் அனைத்துமே வெளியிருக்கும். தொடர்ந்து நோய் தொற்றுக்கு சிகிச்சை வழங்கப்பட்டு வரும் நிலையில் அவருடைய உடல் நலம் சீராக இருப்பதாக மருத்துவமனையிலிருந்து நமக்கு தகவல்கள் கிடைக்கின்றன. நாகராஜ், இப்ப மருத்துவமனை வளாகத்தில் கட்சியோட மூத்த நிர்வாகிகள் மட்டும் இல்லாம தொண்டர்களும் குவிஞ்சிருக்காங்களா, அதை பத்தி சொல்லுங்க. திமுக தலைவர் கருணாநிதி நேற்றிரவு 11 மணியளவில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதை தொடர்ந்து திமுகவின் முக்கிய பிரமுகர்கள் நேற்று இரவு முதலே மருத்துவமனைக்கு வர தொடங்கினார். அவரை திமுக தலைவர் கருணாநிதியை பார்த்து அவருடைய உடல்நலம் கேட்டு அறிந்தனர். தொடர்ந்து கலைஞர் கருணாநிதி அவர்களின் குடும்பத்தினர் தொடர்ந்து உடன் இருந்து வருகின்றனர். திமுக பொருளாளர் ஸ்டாலின், MP கனிமொழி, முன்னாள் மத்திய மாநில அமைச்சர்கள் துரைமுருகன், ஏவா வேலு, TR பால் உள்பட பல்வேறு முக்கிய திமுகவின் நிர்வாகிகள் மருத்துவமனைக்கு வந்து திமுக தலைவர் கருணாநிதியின் உடல்நலம் குறித்து கேட்டறிந்தார். அதிகாலை 2 மணி அளவில் அனைவருமே மருத்துவமனையில் இருந்து அவருடைய உடல்நலம் கேட்டறிந்து அதன் பிறகே வீடு திரும்பி சென்றனர். நேற்று திமுக தலைவர் கருணாநிதிக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டது என்ற ஒரு தகவல் கிடைத்ததுமே திமுகவின் தொண்டர்கள் அதிகமானோர் காவேரி மருத்துவமனை முன்பு குவிவதற்கான ஒரு சூழல் நாம் நேரடியாக பார்த்தோம். அதைத் தொடர்ந்து அவருடைய உடல்நலம் சீராக இருக்கிறது என்பதை அந்த தகவலை அடுத்து திமுக தொண்டர்களின் அந்த பதற்றம் சற்று குறைவாக இருந்தது. அதன் பிறகு அவர் உடல்நலம் நலமாக இருக்கிறார் என்ற அந்த வார்த்தையை கேட்ட பிறகு தொண்டர்கள் அனைவரும் ஒரு ஆட்சிக்கு உள்ளாத ஒரு தகவலை நாம் பார்க்க முடிந்தது. தற்போது தொடர்ந்து திமுக தலைவர் கருணாநிதி உடல்நலத்தை எவ்வாறு இருக்கிறது என்பது குறித்து அறிவதற்காக வெளியூர்களிலிருந்து இங்கே சென்னைக்கு காவேரி மருத்துவமனை முன்பு தொண்டர்கள் வருவதை நாம் பார்க்க முடிகிறது. தற்போது அதிகாலை என்பதால் பெரிய அளவிற்கு தொண்டர்களுடைய கூட்டம் இங்கு இல்லை. என தொடர்ந்து திமுக தொண்டர்களின் வருகை அதிகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதைத் தொடர்ந்து இதை 6 மணிக்கு பிறகு திமுகவின் முக்கிய நிர்வாகிகள் காவேரி மருத்துவமனைக்கு வருவார்கள் என்றும் முக்கிய தொண்டர்களும் அதைத் தொடர்ந்து மருத்துவமனை முன்பு குவிவதற்கான வாய்ப்பு இருப்பதும் என்று நமக்கு தெரிய வருகிறது.